மார்க்கண்டேய கலைஞராக நம்மத்தியில் வாழ்ந்து வரும் நல்ல குண இயல்புகளுக்கோர் நண்பராக எல்லோருக்கும் இனிய நண்பராக வாழ்ந்து கொண்டிருக்கும் நமது அன்புக்குரிய கலைஞர் திரு சிவகுமார் அவர்களை முதலில் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ராஜ் டிவி நிறுவனம் பொழுதுபோக்கு அம்சங்களோடு மிக பரந்த அளவுக்கு சமூக சேவையும் செய்து வருகிறதை நாம் எல்லாம் அறிவோம். இன்று வெற்றிகரமாக 11வது ஆண்டை முடித்து 12வது ஆண்டிலே காலடி எடுத்து வைத்திருக்கிறது. எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய ஆதரவும் இல்லாமல், எந்த ஒரு அரசியல் தலைவருடைய கடைக்கண் பார்வையும் இல்லாமல் ராஜ் டிவி இந்த மகத்தான சாதனை செய்திருக்கிறது. அதற்கு காரணம் ராமர், லக்ஷ்மணர், பரதன், சத்ருக்னன் போல ராஜ் டிவியின் சகோதரர்கள் நால்வரும் அன்போடும் பாசத்தோடும் அரவணைப்போடும் ஒத்த கருத்தோடு ஒற்றுமையாக செயல்பட்டு இந்த சாதனை புரிந்திருக்கின்றார்கள். இந்த சாதனை அடுத்த தலைமுறைக்கும் தொடர வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். அவர்கள் செய்து வருகின்ற பணிகளிலே சுயநலத்தோடு நான் சொல்லிக்கொள்வது, திரைப்படத்துறையின் முடிசூடா மன்னர்கள் நால்வருக்கு அவர்கள் எடுத்த பாராட்டு விழா தான். சிவாஜி எப்பேற்பட்ட கலைஞர், உலக மகா கலைஞர். அவர் போடாத வேஷங்கள் இல்லை, அவர் உச்சரிக்காத தமிழ் வார்த்தைகள் இல்லை, அவர் பெறாத பட்டங்களோ பாராட்டுகளோ இல்லை. அந்த மகா கலைஞனை பற்றி அவர் செவாலியை விருது வாங்கிய போது ஒரு சிறு உரைநடை கவிதை சொன்னேன். அதை இங்கு சொல்வது பொருத்தம் என்று நினைக்கின்றேன். பள்ளி படிப்பு இல்லை, பரம்பரை பெருமை இல்லை, இளமையில் வறுமையை இருகத் தழுவியவன் ஆயினும் கலையுலகின் நாயகி கலைவாணி ஆசியனை வரமாய் பெற்று திரையில் வரலாறு படைத்திட்டான். ஒரு சான் முகத்தில் 1000 பாவம் காட்டி சிம்ம குரலில் தீந்தமிழ் வசனம் பேசி அவன் படைத்த பாத்திரங்கள் திரையில் அசைகின்ற ஓவியங்கள். கர்ணனாக, கட்டபொம்மனாக, சிவாஜியாக, செங்குட்டுவனாக, ஹரிச்சந்திரனாக, அசோகனாக, அப்பராக, 5ஆம் ஜார்ஜாக, பாரதியாக, பொற்கை பாண்டிகனாக அவர் ஏற்ற வேடங்கள் எங்களுக்கு பாடங்கள். நடக்கும் நடையில் 400 வகை காட்டினான். மரமேறிக்கு ஒரு நடை, மனோகரனுக்கு ஒரு நடை, சட்டி சுட்டதடா பாடலுக்கு ஒரு நடை, போனால் போகட்டும் போடாவுக்கு ஒரு நடை. மொத்தத்தில் நவரசங்களையும் நமக்கு நவராத்திரியில் காட்டிவிட்டான். கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின்னென்று மானுட வரலாறு தொடர, சிவாஜிக்கு முன், சிவாஜிக்கு பின்னென்று தமிழ் திரையுலக வரலாறு தொடரும். வாழ்க சிவாஜி என்று நான் பேசினேன். அந்த மாபெரும் கலைஞருக்கும் தெலுங்கு மண்ணிலே பிறந்தாலும் தமிழ் பெண்களே உச்சரிக்க முடியாத அளவுக்கு தமிழ் பாடல்களை உச்சரித்த கான குயில் சுசீலா அவர்களுக்கும், இதோ இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றாரே காவி கவிஞர் வாலி அவர்களுக்கும் மகத்தான முறையிலே பாராட்டு விழா எடுத்த இந்த ராஜ் டிவி 100 ஆண்டுகள் அதனுடைய சேவையை தொடர வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விட வேண்டிய நன்றி. வணக்கம்.